அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம சனி மகா பிரதோஷம். இந்த நாள் கோடியில வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நாள்ல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத 11 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இதுக்கப்புறமா நீங்க விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காத்தும் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இருக்கு. ஒவ்வொரு நாள்லயும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது 5 வருடம் முழுவதும் பிரதோஷ நாள்ல வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தூள் தூள் ஆகும்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம சிவ வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமோ சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறையும். நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த சனி பிரதோஷம் நாள். அதுவும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது 2025வது வருஷத்துல இருக்கக்கூடிய முதல் பிரதோஷம். அடுத்ததா தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய கடைசி பிரதோஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 111 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. தேதி இன்னைக்கு 11, மாசமும் 1வது மாசம். அந்த வகையில இந்த 111 போர்ட்டல் நம்ம வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான போர்ட்டல்னே சொல்லலாம். நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவா சாதாரண நாள்ல இந்த மாதிரியான போர்ட்டல் வந்தாலே அது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். அதாவது நம்ம வாழ்க்கைய மாற்றியமைக்கும். அதுவும் சனி பிரதோஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். சரி, அடுத்ததான் இந்த நாள்ல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் 99ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இத பத்தி ஏற்கனவே 2 வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் வழிபாடுகளை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரபஞ்ச வசிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட இன்னைக்கு நைட்டுக்குள்ள முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க இதை எழுதி பர்ஸ்ல வச்சாலே போதும். ஒரே நாள்ல பணவரவு நிச்சயமா அதிக சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல சனி மகா பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய 2 வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் எழுதினாலே போதும். நீங்க வேண்டியது கிடைக்க அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த 2 வார்த்தைகளை பத்தி 3வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல பிரபஞ்ச வசிய நாளான இன்னைக்கு 11 அரிசி இருந்தாலே போதும் பல கோடிகளை கூட ஈர்க்கலான்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். இப்ப நான் சொல்ல போற வாக்கியத்தை 11 முறை மட்டும் எழுதினாலே போதும். நாம விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காத்தும் நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சி. அதனால எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம்.
அதாவது நான் இப்ப சொல்லக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உடனடியா பலன் கிடைக்கும். எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 111 போர்ட்டல் இருக்கறனால இந்த 1ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு 11 மணி 1 நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு 11 மணியில இருந்து 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த வாக்கியத்தை எழுதுங்க. சரி, இப்ப நான் சொன்ன இந்த டைம் எதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ரெட் கலரை பயன்படுத்துறது நமக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காகலாம் நீங்க செய்ய வேண்டாம். அடுத்ததா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம், வறுமை இருக்கிறவங்களும் செய்யலாம், வீண் விரைய செலவுகள் இருக்கிறவங்களும் செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். ஆனா உங்க குறிக்கோள் பணவரவுல மட்டும்தான் இருக்கணும். பணவரவு அதிகரிச்சுட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் நம்ம மனசுல இல்லாம இருக்கிறது நல்லது. எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறதும் நல்லது. அந்த வகையில கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 11 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க எழுதுங்க. அந்த அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். 2 லாங்குவேஜ்லயும் இப்ப நான் உங்களுக்கு படிச்சும் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இந்த அஃபர்மேஷனை அந்த பேப்பர்ல 11 டைம்ஸ் எழுதுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, வித் எவ்ரி பிரீத் I call in streams of income, wealth and joy into my life. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு மூச்சிலும் வருமானம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். இந்த மாதிரி 11 முறை எழுதுங்க. இப்படி 11 முறை எழுதும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க இந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் எழுதணும். அதே மாதிரி ஒன்னு தமிழ்ல எழுதுங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க. இப்படி சொல்லிக்கிட்டு எழுதும் போது பணம் உங்ககிட்ட இருந்தா, அதாவது பணவரவு அதிகரிச்சுட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோட இந்த அஃபர்மேஷன் எழுதுங்க. இதுக்கு மேல நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற முழு நம்பிக்கையும் முக்கியமானது. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் வைக்கலாம், உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையும் வைக்கலாம், ஹால்ல ஏதாவது டேபிள் இருந்ததுன்னா அங்க கூட வைக்கலாம். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. கிச்சன் கபோர்ட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட் புக்லயும் இந்த அஃபர்மேஷன் நீங்க எழுதலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.